ஹலோ மக்களே. ஸோ வெல்கம் டு ஸ்கேல்பிங் மாஸ்டர். ஸோ மார்னிங் நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் 1800. பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். லைக் டுடேஸ் லைக் மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது மிட் கேப் எக்ஸ்பைரி. ஸோ நான் இந்த டன் ஆப்பில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் வந்து மிட் கேப் செலக்ட். ஸோ சைடில் வந்து ஸோ லெஃப்ட் சைடு வந்து நான் கால் பண்ணுறேன் அண்டு ரைட் சைடு இஸ் லைக் புட் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேங்க. ஸோ ப்ரீமியம் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஓகே, இது வந்து கொஞ்சம் லைக் புல்லிஷாக இருக்குது. ஸோ லெட்ஸ் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு, என்ன ட்ரேட் நம்ம பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இது பிரேக் பண்ணால், ஸோ திஸ் பேட்டர்ன் பிரேக் பண்ணால் நமக்கு ஒரு கால் சைடு நல்லா வரும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு ட்ரேட் இன் கால் சைடு. ஓகே, ஸோ 12,500 ஒரு கால் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ 350 குவான்டிட்டிஸ். ஓகே, கொஞ்சம் லாஸ் போயிட்டு இருக்குது. 93, 95. ஓகே, ரொம்ப லாஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம குயிக்காக இருக்கணும் இதில். ஓகே, ஓகே. ஸோ இது வந்து நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லாஸ் ரொம்ப ஆயிடுச்சு. ஓகே, 2700, 3000. ஐ திங்க் ஐ நீட் டு கட் இட் டவுன் பிகாஸ் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஓகே, 2400, 23, 22,000. குட். ஓகே, புல் பேக். இது வந்து புல் பேக். ஸோ நான் இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறேன்னா பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. ஓகே, நம்ம ப்ளஸில் வந்துட்டோம். இப்போது ப்ராஃபிட் 300, 900, 950, 400. அகெயின் கொஞ்சம் ட்ராப் ஆகுது. இது ஒரு மொமெண்டம் இன்னும் கிடைக்கல நமக்கு. ஓகே, திருப்பி நம்ம லாஸில் போயிட்டோம். 600 minus 550, 1000. ஓகே, இங்கே ஒரு ஹேமர் கேண்டலாக இருக்குது. ஸோ பட் we will try to hold this trade. ஓகே, குட் ஒன். இது வந்து மொமெண்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் we have to be careful. கொஞ்சம் ஸ்கேல்பிங். ஸோ இதில் நம்ம வெரி குயிக்காக இருக்கணும். திஸ் இஸ் லைக் 1 minute டைம் ஃப்ரேம் தான். ஸோ இது வந்து நம்ம குயிக்காக இருக்கணும். ஓகே, 45, திருப்பி 600, 400, 1000ல் திருப்பி வந்துட்டோம் மைனஸ். ஐ திங்க் வி நீட் டு க்ளோஸ் திஸ் ட்ரேட். இதில் எனக்கு அவ்வளோவா மூமெண்டம் கிடைக்கல. 86, 87. ப்ரீமியம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜம்ப் ஆகலை. ஸோ இங்கே வந்து ஒரு இஎம்ஏ இருக்குது. பட் இது வந்து தாண்டுச்சுன்னா ஐ திங்க் இட் கேன் பி ஏ பிளாஸ்ட். பட் இன்னும் எதுவுமே ஆகலை. ஓகே, 1000, minus 800. நம்ம ப்ளஸில் இருந்தோம். சம்திங் 1800. இப்போ மைனஸில் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம ஸ்டாப்லெஸ் போடுவோம். ஓகே, ஸ்டாப்லெஸ் போட்டோன்னே இதில் டக்குன்னு வந்துச்சு. ஸோ இது க்ளோஸ்ட். ஸோ நமக்கு இப்போது minus 2267 லாஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இது வந்து இது ஹை லெவல் பிரேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் மொமெண்டம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க் பண்ணுவோம். ஓகே, திருப்பி நான் கால் சைடில் என்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரீமியம் டிகே இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ செக் பண்ணுவோம். ஓகே, ஆல் பேங்க்ஸ் ஆர் ஓகே. அவ்வளோவா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. பட் பார்ப்போம் ஆப்ஷன் செயினில். ஓகே, புட் சைடு நம்ம பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. புட் சைடில் கொஞ்சம் ஐ திங்க் மொமெண்டம் இஸ் குட். 300 குவான்டிட்டிஸ் நம்ம இங்கே பிக் பண்ணலாமா? ஐ திங்க் இதில் மொமெண்டம் கிடைக்கல இன்னும். ஓகே, புல் பேக் ஆகுது. பார்ப்போம் என்ன பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஐ திங்க் இது ஓகே. மொமெண்டம் இருக்குது, நல்ல மொமெண்டம் வருது பி சைடில்.
ஓகே 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 வி என்டர் பண்ணிட்டோம் இங்கே. ஸோ -3000 காமிக்குது இப்போது. 300 குவான்டிட்டிஸ் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ மொமெண்டம் இங்கே நல்லா இருந்துச்சு. ஸோ வி ஹாவ் என்டர்ட். ஸோ -3000, 3500, 3300, 2800. நல்லா புல் பேக் கூட வந்திருக்கு. ஸோ வி வில் ஹோல்ட் திஸ் ட்ரேட். 3000, 3000, 3000, 3200, 3100, 3000, 3600. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே 4000 மைனஸில் போயிட்டு இருக்கு. அகெயின் 3000க்கு வந்துட்டோம் நம்ம. புல் பேக். ஓகே 2500, திருப்பி 3000ல் இருக்கும். ஓகே எனக்கு மூமெண்டம் கிடைக்க மாட்டேது. லைக் சி சைடு ஆல்சோ பி சைடு ரெண்டுமே அவ்வளோவா மூமெண்டம் இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன எப்படி போகுதுன்னு மார்க்கெட். சில குவான்டிட்டிஸ் நான் இதில் எக்ஸிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் கீழே வருது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. ஏன்னா ப்ரீமியம் டிகே. ஸோ இது வந்து கொஞ்சம் டிகே ஃபாஸ்ட்டாக ஆகுது ப்ரீமியம்ஸ். அரவுண்ட் 4000 கிட்ட திருப்பி லாஸில் போயிட்டு இருக்கு. 4100, 300. ஓகே இங்கே ஒரு டோஜி கேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓகே வி வில் க்ளோஸ் தி ட்ரேட். ஸோ -4500ல் இருக்கும் இப்போது. ஓகே நோ இஷ்யூஸ், நம்ம பண்ணிக்கலாம். ஓகே வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போது. நம்ம க்ளோஸ் பண்ணுவோன்னா இட் வில் ஜம்ப் பண்ணிடுச்சு ப்ரீமியம். 57, ஓகே 58 வரைக்கும் போயிடுச்சு. 62, my god 64, 66. this is very bad, right? we will நம்ம க்ளோஸ் பண்ணோன்னு பாருங்கள் இப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் ஆகுது. இங்கே நான் திருப்பி என்டர் பண்ணியிருக்கேன். ஓகே 4600, 5000 மைனஸில் போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வருது. வால்யூம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பி சைடில். ஸோ லெட்ஸ் see. 4600, 4800, 5200, 5600. $5,400, 5000, $4,700, திருப்பி 7. நான் வாங்கிட்டு அப்புறமா இட்ஸ் நாட் மூவிங். தட்ஸ் த மேட்டர். இது மூவ் ஆகலை. ஏன்னா மூமெண்டம் கூட கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அவ்வளோவா ஃபாஸ்ட் மூமெண்டம் இல்லை. அகெயின் 5200ல் வந்துருக்கு. 6000 கிட்ட போகுது லாஸ். ஓகே 6300, 5800, 5500. ஓகே புல் பேக் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. மிட் கேப் செலக்டில் அந்த சார்ட் வந்து இட்ஸ் மூவிங் டவுன். பட் என்னென்னா இங்கே ப்ரீமியம் வந்து அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் இல்லை இங்கே. ஸோ ஐ வில் ஹோல்ட் ஸ்ட்ரேட் லிட்டில் பிட். திருப்பி 6500, 6000. இங்கே க்ரீன் கேண்டில் வந்துருக்கு. ஐ திங்க் வி நீட் டு க்ளோஸ் திஸ் ட்ரேட். எனக்கு அவ்வளோ மொமெண்டம் கிடைக்கல இங்கே. ஓகே 5000. ஓகே அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்.
ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம் 6000 லாஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் கவர் பண்ணி லைக் 3360 ருபீஸில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இது இப்போ பேங்க்கில் பார்ப்போம் எப்படி மூமெண்டம்னு கொஞ்சம் நல்லா மூமெண்டம் போயிட்டு இருக்குது. ஸோ பேங்க்கில் பார்ப்போம். ஸோ பேங்க்கில் நான் கால் சைடு நான் பிக் பண்ணியிருக்கேன். பேங்க்கில் இல்லை, இப்போ மிட் கேப்லேயே நான் பிக் பண்ணியிருக்கேன். 12,475 கால் சைடு பார்ப்போம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஏன்னா இது 12,500 நம்ம வந்துட்டோம். ஸோ இது சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணால் இட் வில் பி குயிக் மூவ் ஆகும். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. 350 குவான்டிட்டிஸ் நான் எடுத்துருக்கேன் இங்கே. ஸோ இப்போ -800. ஓகே பார்ப்போம். 2800 இது பிரேக் பண்ணிச்சுன்னா 12,500 பிரேக் பண்ணால் இட் வில் பி அ குயிக் மூமெண்டம் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போது பார்க்கலாம் என்னென்னு. நான் ஸ்டாப் லாஸும் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுறேங்க. வெரி டைட் ஸ்டாப் லாஸ், வெரி டைட், ரொம்ப ஸ்மால் ஸ்டாப் லாஸ் தான் இது. பார்ப்போம் என்னென்னு. 800 கிட்ட வந்துச்சு, 500. ஸோ நான் இந்த ஸ்டாப் லாஸ் கட் பண்ணலான்னு நினைக்கிறேன். டக்குன்னு மூவ்மெண்ட் ஆகும் அது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி ஃபாஸ்ட். ஓகே 200. ஸோ கட் பண்ணிட்டேன் ஸ்டாப் லாஸ். ஸோ பார்ப்போம் இது எப்படி ப்ராஃபிட் போகுதுன்னு. ஸோ 3000 ப்ராஃபிட் வந்துட்டோம். ஓகே 250 ப்ராஃபிட், 500 ப்ராஃபிட் இங்கே. ஸோ டோட்டலாக 4000 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு இப்போ எனக்கு. ஓகே அகெயின் இங்கோட ஜம்ப் பண்ணால் இட் வில் பி வெரி ஃபாஸ்ட் மூமெண்டம். பார்ப்போம் எப்படி என்ன ஆகுதுன்னு. ஓகே 300 லாஸில் 70 லாஸ். நான் சில குவான்டிட்டிஸ் இங்கே புக் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம். ஏன்னா இந்த கொஞ்சம் மூமெண்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லைக் இது வந்து ப்ரீமியம் டீக்கன் நிறைய ஆகுது. ஸோ சில குவான்டிட்டிஸ் புக் பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ நான். ஸோ பார்ப்போம் என்னென்னு ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் இன் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மட்டும் இந்த பிரேக் பண்ணிச்சுன்னா ஓகே பிரேக் ஆகுது. ஓகே 400. ஓகே 4000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே 4300. ஓகே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே நான் சிலது புக் பண்ணிட்டேன். இப்போ நான் 100 குவான்டிட்டிஸ் தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே 4000 கிட்ட நம்ம டோட்டல் ப்ராஃபிட். இப்போது 4200 டோட்டல் ப்ராஃபிட். ஓகே மொமெண்டம் இஸ் குட். குட் மொமெண்டம் நமக்கு. ஓகே குட் ஒன். ஒன் சிங்கிள் பிளாஸ்ட் கிடச்சா போதும் நமக்கு குட் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ 4200 கிட்ட ப்ராஃபிட் போயிட்டு இருக்குது. ஓகே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ஐ திங்க் பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் இங்கே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் குட்டியாக இருக்குது 12,511. ஸோ இது வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா இட் கேன் கோ அப் டு 60. இந்த 12,475 கால் வந்து 60 கிட்ட போகும். இப்போ 49 கிட்ட இருக்குது. பார்ப்போம் என்னென்னு. 49.50 இப்போ 50. ஓகே 51 52. ஓகே 53 56. ஓகே புக் பண்ணியாச்சு. ஓகே குட் ஒன். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ 4800 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4800 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கோம் நம்ம. ஸோ மார்னிங் லைக் வி வேர் இன் -6000. இப்போ நம்ம 4000 கிட்ட வந்துட்டோம் ப்ராஃபிட். ஸோ இதில் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் புக்கிங்கில் இருக்கும். ஓகே இப்போது பேங்க்கில் பார்ப்போம். பேங்க்கில் நான் லைக் இது வந்து குயிக்காக ஸ்கேல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பொசிஷன் போட்டிருக்கேங்க. 50,700 கால் சைட். இது 364 வந்துச்சுன்னா டக்காக மூவ் பண்ணி இட் கேன் கோ அப் டு 400. ஐ ஜஸ்ட் நீட் 20 பாயிண்ட்ஸ். இல்லை ஸ்மால் குவான்டிட்டிஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். 60 குவான்டிட்டிஸ்.
பார்க்கலாம். பிகாஸ் இங்கே 50,700 ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இட் கேன் கோ ஹையர். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. எனக்கு அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் அங்கே அவ்வளோவா இல்லை எனக்கு. ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஐ திங்க் எனக்கு அவ்வளோவா கான்ஃபிடன்ஸ் இல்லை. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. என்னென்னா லைக் இட் வில் பி பிரேக்கிங் வெரி ஃபாஸ்ட். இப்போது 364 லெவல் 362 லெவல் வந்துச்சுன்னா இட் கேன் மூவ் அப் டு 410 டக்குன்னு மூவ் ஆகும் அது. ஸோ குயிக் ஸ்கேல்பிங் ஒன்று கிடைக்கும். ஸோ ஐ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டோர் தட் ஒன். ஓஐ பார்ப்போன்னா ஓஐ ஓகே தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்னு. வி வாண்ட் குயிக் ஸ்கேல்பிங். ஓகே, இப்போ 5,000 ப்ராஃபிட்டில் இருக்கும். டோட்டல் ப்ராஃபிட் வந்து 5,000. எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை இந்த ட்ரேடில். ஓகே, பேங்க்கில் பார்ப்போம். பேங்க் வந்து ஓகே தான் இருக்குது. HDFC கோயிங் குட். ஐசிஐசிஐ அவ்வளோவா சப்போர்ட் கொடுக்கல. SBI ஓகே. ரிலையன்ஸ் ஓகே. இது வந்து கொஞ்சம் கீழே வருது. சைட்வேஸ் கூட ஆகலாம் பிகாஸ் கொஞ்சம் மொமெண்டம் இருந்துச்சு மார்னிங். இப்போ வந்து சைட்வேஸ் கூட ஆகலாம். ஸோ ஐ திங்க் இந்த பொசிஷன் இப்போது வச்சுருக்கிறது வந்து ஆர்டர் வந்து ஐ திங்க் கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறது. ட்ரிகர் அவ்வளோவா ஆகும்னு தெரியல. ஆனால் கூட இட் கேன் டச் மை ட்ரிகர் அண்ட் டக்குன்னு கீழே கூட வரலாம். ஸோ ரிஸ்கி. ஓகே, நான் இது கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது அண்ட் நாட் கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் ட்ரேட். கேன்சல் பண்ணிட்டேன் நான் அது. ஓகே, நான் இது வந்து டக்குன்னு மூவ். ஓகே 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 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடுன்னு. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே 71. ஓகே 71 இன்னும் கொஞ்சம். ஓகே டன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போது 364 நான் போட்டிருந்தேன். 364 போட்டிருந்தேன் லைக் கம்மியாக தான் வந்துச்சு பாயிண்ட். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு இப்போ என்ன கரண்ட் மார்க்கெட் பிளேஸில் இருந்துச்சோ அப்படியே நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஸோ ஐ ஜஸ்ட் காட் சம்திங் 20 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ ஓவரால் ப்ராஃபிட் வந்து 6,500. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ 348 பண்ணி 372 நம்ம பண்ணிட்டோம் அது. ஓகே, இப்போ கொஞ்சம் ஹையில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நாளைக்கு பார்ப்போம் கைஸ். ஸோ ஃபின் நிஃப்டி எப்படி பார்க்கலாம் நாளைக்கு. எக்ஸ்பைரி ஃபின் நிஃப்டி. ஸோ பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.